கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கூடி வந்த எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நன்றி வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்போடு ஸ்தோத்திரம் அழைத்த இந்த ஸ்தலத்திலிருந்து ஊழியம் செய்கிற அருமையான குடும்பத்துக்காய் கர்த்தரை துதிக்கிறேன். இந்த ஜபத்தில் பங்கு பெறும்படி உங்களையும் என்னையும் கூட்டி சேர்த்தபடினாலே கர்த்தரை துதிக்கிறேன். ஸ்தோத்திரம். இந்த நாளில் அருமையாய் பாடின மகன் எங்களுடைய ஸ்தோத்திரம். எங்களுக்கு 3 பிள்ளைகள். அதில் 2வது மகன் ஊழியத்திற்கு 7 வருஷம் வேதாம கல்லூரியில் படிக்க வைத்து முழு நேரமாய் கர்த்தரை மாத்திரம் சார்ந்து ஊழியர் செய்யும்படியாய் எந்த வேலையும் பார்க்கல. அவர் மனைவியும் நல்ல படித்த ஒரு சகோதரி, ஒரு குழந்தை உண்டு. குடும்பமாய் கர்த்தருடைய ஊழியத்தை குடும்பமாய் ஊழியர் செய்யும்படி அவர்களை கர்த்தர் தேர்ந்தெடுத்ததுக்காய் கர்த்தரை துதிக்கிற. முதலாவது என்னுடைய சாட்சியை இன்னொரு முறை நான் சொல்கிறேன். ஸ்தோத்திரம். நேரம் இருந்தால் பின்னால் சொல்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் எங்களுக்கு 3 பிள்ளைங்களுடைய எங்கள் ஜெப குறிப்பு நடத்தினது என்னுடைய மனைவி. ஸ்தோத்திரம். மூத்த மகள் குடும்பமாக 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள். அவர்கள் வேலை செய்கிறாங்க, ஊழியத்தில் இருக்காங்க. இன்னொரு மகன் ஸ்தோத்திரம் வேலை செய்கிறார். அவர்களுக்கு கர்த்தர் குடும்பமாய் அவர்கள் ஆண்டவருக்காய் வாழுகிறார்கள். அவர்களுக்கு ஒரு குழந்தை. ஆகையால் இந்த நாளில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த இடத்துல வந்து ஸ்தோத்திரம் ஆண்டவருடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக இப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தை கர்த்தர் தந்ததுக்காய் கர்த்தரை துதிக்கிறேன். அல்லேலூயா. உற்சாகமாக இருக்கீங்களா? பசி எடுக்கா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா எப்போதும் நம்ம சாப்பிடுகிறோம், எப்போதும் உறங்குகிறோம். கொஞ்சம் தேவ சமூகத்தில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நம்ம காத்திருப்பது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு பெரிய கிருபை. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் ஜெபத்தோடு நமக்கு தெரிந்த ஒரு காரியத்தை, தெரிந்த ஒரு வசனத்தை என் உள்ளத்தில் ஆண்டவர் இந்த இடத்துல பேசும்படி சொன்ன அந்த வார்த்தையை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். வாசிப்போம். 2 நாளாகம புஸ்தகம் 2 நாளாகம புஸ்தகம் 7வது அதிகாரம் 14வது வசனம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம் தான். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்களை பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். இந்த வார்த்தை எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வார்த்தை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை எல்லாருக்கும் தெரியுமா தெரியாதா? தெரியும். பல முறை நாம் கேட்ட ஒரு வார்த்தை. ஆனாலும் என் உள்ளத்தில் போட்ட ஒரு 4 காரியத்தை சொல்லும்படியாக ஆண்டவர் உங்கள் மத்தியில் நிறுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே நாம் வாசிக்கும் போது இங்கே என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி என்று சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய தேசத்துக்கு ஆண்டவர் சேமத்தை கொடுக்க வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டிய ஒரு 4 காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். அல்லேலூயா. நம்ம செஞ்சாதான் தேவன் தேசத்துக்கு ஒரு சேமத்தை நாம், நம்முடைய குடும்பம், நம்முடைய பிள்ளைகள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இந்த காரியத்தை செய்யும்போது நம்முடைய தேசத்துக்கு சேமத்தை கர்த்தர் என்ன செய்வார்னா நிச்சயமாய் தருவார். தருவாரா? தரமாட்டாரா? இன்னைக்கு தேசத்தில் நடக்கிற சமூக கொடூரமான காரியங்கள், விபத்துகளை பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். பாலியல் கொடுமைகளை பார்க்கிறோம், கொலைகளை பார்க்கிறோம், கொள்ளைகளை பார்க்கிறோம். பலவிதமான சம்பவங்கள்லாம் தேசத்தில் என்ன செய்கிறது? அனுதினமும் நடந்து கொண்டு இருக்கிறதை டிவி மூலமாய் பார்க்கிறோம், கண்ணாலை பார்க்கிறோம். எத்தனை விபத்துகளை நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். ஆனாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நாம் செய்ய வேண்டிய காரியம், ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம் இது ஜெபத்துக்கு நம்ம கடந்து வந்திருக்கிறோம். ஆகையாலே நாம் செய்ய வேண்டிய ஒரு 4 காரியத்தை உங்கள் மத்தியிலே வைக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. இங்கே வாசிக்கிற என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள், நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை என்ன செய்திருக்கிறோம்? தரித்து இருக்கிறோம். அல்லேலூயா. ஏன்னா அவருடைய நாமத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ
அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகளை ஆகும்படி அவர்களுக்கு என்னதை கொடுத்தார்? அதிகாரம். நம்ம எல்லாரும் யாருடைய பிள்ளைகள்? தேவனுடைய பிள்ளைகள். இங்கே நான் வாசிக்கும் போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், என் நாமம் தரிக்கப்பட்ட, மற்றவங்களை சொல்லல, உலகத்தாரை சொல்லல, நம்மளை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் என்று போடப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய ஜனமாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. உலகத்தானை போல அல்ல, உலக ஜனங்களைப் போல வாழ அல்ல, நாம் அவருடைய நாமத்தை தரித்தவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். நாம் தரித்திருக்கு, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ். முதலாவது காரியம் என்ன செய்யணும்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆண்டோடைய அவருடைய நாமத்தை தரித்து இருக்கிற நாம், சிலருக்கு பேர் மட்டும் நல்லா இருக்கும். அல்லேலூயா. பேருக்கும் வாழ்க்கைக்கும் என்ன இருக்காது? சம்பந்தமே இருக்காது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஜெபம் பண்ணி வச்சிருப்பாங்க, ஜெபமே பண்ண மாட்டாங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கோயில் பிச்சை கோயில் பண்ணின்னு வச்சிருப்பாங்க, கோயிலுக்கே போக மாட்டாங்க. இப்படி பேருக்கும் வாழ்க்கைக்கு என்ன இருக்காது? சம்மதமே இருக்காது. ஆனால் அவருடைய நீங்களும் நானும் அவருடைய நாமத்தை தரித்து இருக்கிறோம். அவருடைய நாமத்தை தரித்து இருக்கிறபடினால தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தணும். அல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்தில் நம்ம எத்தனையோ காரியத்துக்காக ஜபிக்கிறோம். ஆனால் ஜபித்தும் என்ன கிடைக்க மாட்டேங்குது? பதிலை பெற முடியல. ஏன் அப்படின்னு சொன்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சர்ச்சைக்கு போகிறோம், ஜபங்களுக்கு போகிற எல்லாம் நல்லது தான். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில நம்மளை என்ன செய்யணும்? முதலாவது என்ன செய்யணும்? நம்மளை தாழ்த்தணும். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கோ அவர் என்ன செய்வார்? கிருபை அளிக்கிறார். யாக்கோபு 4:6 வாசிங்க. பெருமை உள்ளவருக்கு தேவன் என்ன செய்கிறார்? எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவருக்கோ அவர் கிருபை அளிக்கிறார். இந்த நல்ல மத்தியான வேளையில் ஆண்டோட சமூகத்தில் வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் தாழ்மை மிக மிக தேவை. அல்லேலூயா. நம்ம ஸ்தோத்திரம், இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் பணம் பெருமை, பதவி பெருமை, பல காரியத்தில் நம்ம பெருமை அடைகிறோம். ஆனால் ஆண்டோட சமூகத்தில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நம்ம பெருமைப்படுவதற்கு ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில் என்ன இருக்கணும் தெரியுமா? தாழ்மை இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாழ்மை இருக்குமானால் ஆண்டவர் என்ன கொடுப்பார்? கிருபையே தருவார். கிருபை இல்லாமல் இந்த உலகத்தில் நம்ம வாழவே முடியாது. முன்னால் சொல்லுவாங்க, பணம் இல்லைன்னா உலகத்தில் வாழவே, பணத்தை வச்சுக்கிட்டு என்ன செய்யணும் தெரியாமல் நிம்மதியாக இல்லாமல் எத்தனையோ இருக்குது. ஸ்தோத்திரம். கோடி கோடியாக வச்சுருக்காங்க. இந்த நாள் யூடியூப்பில் ஒன்று பார்த்தேன், ஒரு ஆள் பேட்டி கொடுக்குறாரு. பெங்களூரில் இந்த ஸ்தோத்திரம் மேட்ச் நடந்ததில் கூட்ட நெரிசலில் அநேக பேர் என்ன செஞ்சிட்டாங்க? இறந்து போனாங்க. அதில் ஒருவர் அதில் சொல்லியிருக்கிறாரு, ஸ்தோத்திரம், ஒரே ஒரு மகன், அந்த மகனுக்காக நான் ராத்திரி பகலாக என்ன செய்தேன்? உழைத்து 100 கோடி ரூபாய் சம்பாத்தியம் பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் ஒரே மகனும் போயிட்டான். நான் 100 கோடி வச்சு என்ன செய்யங்க? இதாங்க என்ன சொல்லுவோம், பணம் இல்லைன்னா வாழ முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்னைக்கு பணத்தை வச்சுக்கிட்டு எத்தனையோ பேர் நிம்மதி இல்லாமல் எத்தனையோ பேர் வாழுகிறதை பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய அவருடைய நாமத்தை தரித்திருக்கிற ஜனங்களாயிருக்கிற நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னன்னு சொன்னால், நம்மளை என்ன செய்யணும்? தாழ்த்தணும். அல்லேலூயா. தாழ்த்த 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 நம்மளை ஆண்டவர் உயர்த்தி வைத்து அழகு பார்த்துக்கிட்டே இருப்பார். அல்லேலூயா. நமக்குள்ள எந்த விதத்தில் எதை குறித்தும் நமக்கு பெருமை வரவே கூடாது. ஸ்தோத்திரம். அப்போ நம்மை தாழ்த்துவோமானால் ஆண்டவருடைய கிருபை இருக்கும். அல்லேலூயா. கிருபை இல்லாமல் இந்த உலகத்தில் நாம் வாழ முடியாது. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நடக்கிற காரியம் என்ன? அநேகர் சொல்றாங்க, ஸ்தோத்திரம் எப்படி இருக்கீங்க அப்படின்னா போதும், எதையோ கட்டையை வச்சுக்கிட்டு அலையுதேன், கட்டையை
வச்சுக்கிட்டே என்ன செய்தேன், இந்த உடம்பை வச்சுக்கிட்டே அலையதான் இருக்க என்னமோ அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர, ஸ்தோத்திரம், வாழ்க்கையில் சமாதானம் என்பது இல்லாமல் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, இந்த நல்ல காலவெளியில் ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே நான் ஒன்றும் இல்லை ஆண்டவரே, என்னை தாழ்த்துகிறேன் ஆண்டவரே, என் குடும்பத்தை தாழ்த்துகிறேன், என் பிள்ளையை தாழ்த்துகிறேன் என்று நான் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் சமூகத்தில் நம்ம என்ன செய்யணும், தாழ்த்தணும். தாழ்மை உள்ளவருக்கு அவர் என்ன அளிப்பார், பெருமை உள்ளவருக்கு தேவன் எப்போதும் எதிர்த்து. ரெண்டாவது அதுக்கு இன்னொரு வசனம் கூட பாருங்க, நம்மளை தாழ்த்தும் போது என்ன கிடைக்கி அப்படின்னு சொன்னா, லூக்காஸ் விசேஷம் 14வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. அப்போ தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். நம்மளை தாழ்த்தோம்னா கிருபை கிடைக்கும். அப்போ நம்மளை தாழ்த்தோமானால் நம்மளை ஆண்டவர் என்ன செய்வார், உயர்த்தி வச்சு அழகு பார்ப்பார். இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய பிள்ளைகளை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நம்மளை ஆண்டவர் நம்மளை தாழ்த்த தாழ்த்த நம்மளை உயர்த்தி கொண்டே இருப்பார். ஏன்னா அவருடைய நாமத்தை தரித்திருக்கிறோம். ஆண்டவரை அறியாதவங்க உயர்த்தப்பட்டு இருக்கலாம், அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்க. நம்ம சொல்லுவோம்ல, நம்ம என்ன சொல்லுவோம், ஆண்டவரை அறியாமல் இருக்கிறவங்களாம் நல்லா இருக்காங்க, அவங்களாம் வசதியாக இருக்காங்க, அவங்களாம் அப்படி இருக்காங்க. உள்ளே போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் வீடு இருக்குது, பங்களா இருக்குது, கார் இருக்குது, வசதி இருக்குது, எல்லாம் இருக்கிறது, நிம்மதி இல்லை. நடைப்பிடமாக இருக்கிறாங்க, ஒவ்வொரு நாளும் இரத்த கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கிறார்கள். நான் கண்ணால் பார்த்து கொண்டு இருக்கிறேன், உங்களுக்கு தெரியும். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவருடைய நாமத்துக்கு பயந்திருக்கிற நம்மேல நீதியின் சூரியன் உதிக்கும். அல்லேலூயா. அப்போ அவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம், நாமத்தை தரித்திருக்கிற நமக்கு நம்மளை தாழ்த்தும் போது நமக்கு என்ன இருக்குது, ஒரு பெரிய உயர்வு இருக்கிறது. அல்லேலூயா. நம்மளை உயர்த்துவார், நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் உயர்த்தி வைத்து நிச்சயமாய் அழகு பார்ப்பார். ஏன்னா வானமும் பூமி ஒளிந்து போனாலும் ஆண்டவருடைய வார்த்தை என்ன செய்யாது, ஒளிந்து போகாது. ஒரு ஆண்டவர் அறியாத குடும்பத்தில், நான் கடைசியை சொல்றேன், அறியாத குடும்பத்தில் நான் பிறந்தேன் வளர்ந்தேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு 37 38 வருஷத்துக்கு மேலே ஆகிறது, ஸ்தோத்திரம். ஆனால் ஆண்டவர் ஸ்தோத்திரம் அப்படி ஸ்டெப் ஸ்டெப்பாக எங்களை உயர்த்தி வைத்து அழகு பார்த்துக்கிட்டே இருக்கார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் தெரியுமா, ஸ்தோத்திரம், அவருடைய நாமத்துக்கு நம்ம என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் பயந்து வாழணும், நம்மை தாழ்த்தணும். தாழ்த்த தாழ்த்த நமக்கு ஆண்டவர் என்ன கொடுக்கிறார்னா உயர்வை தருகிறார். இன்னும் வசனம் வாசிக்க பார்ப்போம், என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னா, நீதிமொழிகள் 29வது அதிகாரம் 23வது வசனம். மனுஷனுடைய அகந்தை அவனை என்ன செய்யும், தாழ்த்தும். மனத்தாழ்மை உள்ளவனோ முள்ளவன் எவனோ அவன் என்ன செய்வான், கனமடைவான். ஏன்னா என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் என்ன செய்வேன், கனம் பண்ணுவேன் சொல்லியிருக்கிறாரு. அப்போ நம்ம ஆண்டவர் சமூகத்தில் நம்மை தாழ்த்த ஆரம்பித்தோமானால் நம்முடைய வேலை செய்கிற இடத்துல, தொழில் செய்கிற இடத்துல, குடும்பத்துக்கு மத்தியில், ஜாதி ஜனங்களுக்கு மத்தியில் ஆண்டவர் நமக்கு கனத்தை தருவாருங்க. அல்லேலூயா. தருவாரா தரமாட்டாரா? நிச்சயமா தருவார். அட்ரஸ் இல்லாமல் இருந்த நம்மளால அட்ரஸ் உள்ளவர்களாக கர்த்தர் நம்மளை என்ன செய்வார், மாற்றுவார். ஆனால் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் சமூகத்தில் என்ன செய்யணும், தாழ்த்தணும். நான் எங்கே போனேன்னு சொல்வேன், எனக்கு நல்ல தெரிந்த ஒரு நல்ல ஒரு ஊழியத்தில் அனுபவம் உள்ள ஒரு தேவனுடைய மனிதன். அவர் ஸ்தோத்திரம் கர்த்தர் நல்லா அவரை ஆசீர்வதித்து நல்லா உயர்த்தி பெரிய நல்ல கார் கொடுத்துருக்கிறார், நல்ல வசதி வாய்ப்பு எல்லாத்தையும் கொடுத்துருக்கிறார். ஒரு முறை என்ன பாஸ்டர் எங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி என்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனேன். அப்போ கூட்டிகிட்டு போயிருக்கும்போது ஸ்தோத்திரம் நல்ல தோட்டங்கள் எல்லாம் வசதி வாய்ப்பு எல்லாமே இருக்கிறது. அப்போ கூட்டிகிட்டு போய் வீட்டில் நல்ல என்னை கவனித்து ஸ்தோத்திரம்
டிபன் கொடுத்து ஸ்தோத்திரம் கொண்டு வந்து வெளியே கொண்டு வந்து வாகனத்தில் கொண்டு போய் பாஸ்டர் பஸ் ஏற்றி விட்டுருங்க அப்படின்னு சொன்னார். சரின்னு சொல்லி வீட்டை விட்டு வெளியே வரும்போது பார்க்கிறேன், அவருடைய வீட்டு ஜன்னலில் ஸ்தோத்திரம் ஒரு பழைய சைக்கிளு என்ன செய்யுது, ஜன்னலோடு கெட்டி வச்சிருக்கு. அப்போ நான் கேட்டேன், பாஸ்டர் இவ்வளவு தோட்டம் இவ்வளோ அழகு எல்லாத்தையும் வச்சுருக்கீங்க, இந்த துருப்பிடிச்ச பழைய சைக்கிளை வாசலுக்கு நேரம் கெட்டி வச்சுருக்கீங்களே எதுக்குன்னு கேட்டேன். இல்லையா நேரத்துக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா அது இரும்பு கடைக்கு போடுறதுக்கு தான் அது என்ன செய்யும், ஓட்டுற சைக்கிள் இல்லை, ஓடாத சைக்கிள் அப்படியே அப்படியே நிற்கி. அப்போ அவர் சொன்னார், பாஸ்டர் ஸ்தோத்திரம், ஏன்னா ஒன்றுக்கு 2-3 கார் இருக்குது, பைக் இருக்குது, ஸ்கூட்டி எல்லாமே எல்லாத்தையும் வச்சுருக்கிறார். அப்போ ஏன் இந்த பழைய சைக்கிள் வச்சு? அவர் சொன்னார், எப்போதும் வீட்டுக்குள்ளே வரும்போதும் போகும்போதும் நீ முதல்ல இந்த சைக்கிளை தானே போனேங்கிற அந்த அனுபவம் உனக்கு என்ன செய்யணும், இருக்கணும், உன்னை தாழ்த்தணும். காரில் போகிறேன், விளைவிந்த காரில் போகிறேன், பைக்கில் போகிறேங்கிற அந்த பெருமை உனக்குள்ள என்ன செஞ்சிடக்கூடாது, வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக எப்போதும் போகும்போது வரும்போதெல்லாம் அந்த சைக்கிளை பார்த்துக்கிட்டு தான் உள்ளே வருவேன்னாரு. இல்லையா அல்லேலூயா ஸ்தோத்திரம். அப்போ நம்மளை தாழ்த்தும் போது ஆண்டவர் நம்மளை என்ன செய்வார் தெரியுமா, கனம் பண்ணுவார். முதல் காரியம். ரெண்டாவது காரியம் ஸ்தோத்திரம், ஏன்னா அதுக்கு நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னா தாழ்மை உள்ளவர். வாசிங்க பார்ப்போம். அதுக்கு இன்னொரு வசனத்தை நான் சொல்ல, மத்தேயு நமக்கு தெரிந்த வசனம் தான், 11வது அதிகாரம் 29வது வசனம். நான் சாந்தமும், ஏன்னா வருத்தப்பட்டு பாரசம் அதுக்கு முந்தின வசனம், அதுக்கு அடுத்து நான் எப்படிப்பட்டவர், நாம் சாந்தமும் மனத்தாழ்மையும். நம்ம ஆண்டவருக்குள்ள என்ன இருக்கு, சாந்தமும் மனத்தாழ்மை. அவருக்குள்ள நம்முடைய தகப்பனுக்குள்ள இருக்குமானா நமக்குள்ள ஏன் பெருமை, நமக்குள்ள ஏன் அகந்தை வரவே கூடாது. அப்போ நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் என்ன செய்ய, எதை தாழ்மையை கற்றுக்கொள்ளணும். உங்களுடைய ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதலும் போதும். அப்போ நம்முடைய ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் வேண்டுமானால் நம்ம என்ன செய்யணும், நம்ம ஆண்டவரே தன்னை என்ன செஞ்சார், மரண வரைந்த கீழ்ப்படிந்தவராகி தன்னை என்ன செய்தார், தாழ்த்தினார். நமக்குள்ள ஸ்தோத்திரம் ஒரு நல்ல ஒரு தாழ்மையின் அனுபவம் நமக்கு வரணும். அல்லேலூயா. நம்முடைய பேச்சில், நம்முடைய பார்வையில், நம்முடைய செய்கையில் எல்லாவற்றிலும் என்ன இருக்கணும், என்ன இருக்கணும், தாழ்மை இருக்கணும். அல்லேலூயா அல்லேலூயா. எல்லாம் சொல்லும் அல்லேலூயா. முதல் காரியம். ரெண்டாவது காரியம், அதே வசனத்தை 1வது வசனம் 2 நாளாகவும் 7:14 வாசிங்க. சரி போதும். இப்போ தாழ்த்துனதுல நான் 1-2 காரியத்தை நான் சொல்கிறேன் பாருங்க. 1 ஸ்தோத்திரம் சொல்ல நேரம் இல்லை, ஆகையால் நான் சொல்ல 1 ராஜாக்கள் 23வது அதிகாரம் 29வது வசனத்தில் வாசித்தோமானால் அங்கே ஆசாப் அங்கே தன்னை தாழ்த்துகிறதை பார்க்கிறோம். 2 நாளாகவும் 37:27 வாசித்தோமானால் யோசியா தங்களை தாழ்த்துகிறதை பார்க்கிறோம். யோனா 3:5-6 நாம் வாசித்தோமானால் நினிவே மக்கள் என்ன தங்களை என்ன செய்தாங்க, தாழ்த்தினாங்க. அல்லேலூயா. நம்ம தாழ்த்துவமானால் நம்முடைய தேசத்திற்கு என்ன உண்டாகும், இன்னைக்கு எல்லா பக்கமும் ஜெபம் நடக்கு, ராத்திரி பகலாம் என்ன, ஆனால் சேபத்தை காணோம். அல்லேலூயா. மூடணும் ஜோமணும் கூட கொஞ்சம் வித்துக்கிட்டே இருக்கு, அதுக்கு ஆள் போய்கிட்டே இருக்கு. உண்மையா இல்லையா? ஏன் ஸ்தோத்திரம் ஆண்டவரே தேசத்தில் ஸ்தோத்திரம் விபத்துகள் நடக்கக்கூடாது, அது நடக்கக்கூடாதுன்னு நம்ம ஜெபம் பண்ணுறோம். ஆனால் என்ன செய்யுது, நிறையா நடந்துக்கிட்டு தான் இருக்கு. ஏன் காரணம் தெரியுமா, இன்னைக்கு ஆண்டவருடைய ஜனங்கள் தங்களை என்ன செய்யலை, தாழ்த்தலை. இப்போ 2 நாளைக்கு முன்னால ஸ்தோத்திரம் கடம்பூருக்காக போகிறதுக்காக பஸ்ஸுக்காக நின்றுட்டு இருக்கு. ஸ்தோத்திரம்
அப்போ ஒரு ஐயா, வயதான முதிர்ந்த ஐயா, அவர் அந்த பஸ் ஸ்டாப்பில் சேரில் உட்காந்துருக்கார். ஒரு ஸ்தோத்திரம், திருமணமான பொண்ணு தான், ஸ்தோத்திரம். அவள் செல் அப்படியே பேசிக்கிட்டே என்ன செய்கிறா, பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறா. ஆனால் பேசிக்கிட்டே வந்தவ ஸ்தோத்திரம் அந்த 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 ஐயா கால் மேலே என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கா, மிதிச்சுக்கிட்டே என்ன செய்தா, பேச்சில் கீழே மிதிக்கிறது கூட அந்த ஐயா இருக்கிறதே என்ன செய்யலை, தெரியல. அப்போ அவர் என்ன இப்படி, தம்பி நான் பக்கத்தில் உட்காந்து தட்டி இங்கே பாருங்க அப்படின்னு காட்டுறாரு. ஸோ நான் சொன்னேன், பெரிய ஆளை மிதிச்சிட்டீங்க, கொஞ்சம் காலை தள்ளி எடுங்க சிஸ்டர். என்ன செஞ்சுருக்கணும், சாரிங்க. பெரிய ஆள், அவர் பிள்ளை வயசுக்கு காணாது. அது உடனே அவசாமி மிதிச்சுட்டு ஒன்றும் சொல்லாமல் அவசாமி என்ன செய்தார், போகிறாங்க. முன்னால் என்ன செய்வாங்க, லேச கால் பட்டுட்டாலும் தொட்டு கும்பிடுவாங்க. இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு அந்த இதே இல்லை. ஸ்தோத்திரம். ஏதை சொல்கிறேன்னா, நான் இதை கண்ணால் பார்த்தேன். அவரே சொல்கிறாரு, ஆண்டவர் அறியாதவர் தான் முன்னால் பெரியவங்களை லேச கால் பட்ட கையை போட்ட சாரி தெரியாமல் மிதிச்சுட்டேன், தெரியாமல் பட்டுட்டு அப்படின்னு என்ன செய்வாங்க. இப்போ உள்ள பிள்ளைகள்லாம் கேட்காதையா அப்படிங்கார். எங்களோட பஸ்ஸில் தான் வந்தார். லேலோயா. அதுவும் ஆண்டவுடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நம்மளை நல்ல என்ன செய்யணும்னா தாழ்த்தணும். அப்பா ஒரு நல்ல சேலை கட்டிட்டா காலு கீழே நிற்க மாட்டேன். ஸ்தோத்திரம். ஒரு செயினுக்கு கூட ஒரு செயின் வாங்கி போட்டுட்டா ஸ்தோத்திரம் என்ன செஞ்சிடும், அதில் ஒரு பெருமை வந்துடுது. ஸ்தோத்திரம். நம்மளை தாழ்த்த வேண்டும். இரண்டாவது காரியம் என்ன செய்யணும், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் வாசிங்க ஜெபம் பண்ணணும். அவருடைய நாமத்தை தரித்து இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் என்ன இருக்கணும். எங்கள் வீட்டம்மா ஜெபம் நடந்துச்சு. எத்தனை பேர் ஜெபம் பண்ணீங்க, கையை தூக்குங்க பார்ப்போம். நம்ம எதுக்கு தான் வந்திருக்கிறோம், ஜெபம் பண்ண தான் வந்திருக்கிறோம். நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையில் என்ன இருக்கணும், எப்போ ஜெப குறிப்பு சொல்லுவாங்க நம்ம ஜெபம் பண்ணணுங்கிற எண்ணம் நமக்குள்ள வரணும். அல்லேலூயா. நான் ஆண்டவரை அறியாத குடும்பத்திலிருந்து வந்தவன் தான். ஆனாலும் ஜெபிப்பதற்கு கர்த்தர் பழக்க வைத்து இருக்கிறார். நீங்கள் ஒருவேளை எத்தனை பிறந்ததிலிருந்து வளர்ந்ததிலிருந்து யாராக இருக்கலாம் சொல்லுங்களேன், கிறிஸ்டியனாக இருக்கலாம். ஆனால் ஜெபத்தை நம்ம கனப்படுத்தணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, சகோதரமாரை காணும். நீங்கள் வாரீங்க, உங்கள் வீட்டுக்காரையும் பிடிச்சி கொண்டு வந்தானே. நான் அடுத்த மாதத்தில் கேட்பேன். ஸ்தோத்திரம். நம்ம மட்டும் வந்துருந்தோமே. சிலர் வண்டியில் கொண்டு வந்து நிறைய கரெக்டாக கொண்டு வந்து விட்டுருவாங்க. ஆனால் கூட்டிகிட்டு போகிறதுக்கு மட்டும் என்ன செய்வாங்க, பைக்கை கொண்டுக்கிட்டு வருவாங்க. தேசத்தில் சேமம் எப்படி உண்டாகும், நாமும் நம்முடைய குடும்பமும் சேர்ந்து நாம் ஜெபிக்கிறவர்களாய் மாற வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு கை ஓசை என்ன செய்யாது, கேட்காது. ஜவுளி கடைக்கு மட்டும் உங்கள் வீட்டு ஐயாவை கூட்டிகிட்டு போகிறீங்க, கல்யாணத்துக்கு கூட்டிகிட்டு போகிறீங்க, ஸ்தோத்திரம், மற்ற ஃபங்க்ஷனுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் வாங்கலை. ஜெபத்துக்கு மட்டும் வேண்டாம், உங்கள் கசக்கையா செய்து. அல்லேலூயா. நான் போகிற இடத்துல சொல்கிறத சொல்லிடுவேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த மாதம் வரும்போது குடும்பமாக வரணும். அல்லேலூயா. மாதத்தில் ஒரு தரம் வைக்காங்க. இதில் என்னத்தை குறைஞ்சி போகிறீங்க. வேலைக்கு போனால் பிரச்சனை இல்லை. வேலைக்கு போகிறவங்கள லீவ் கொடுக்க மாட்டாங்க, வர முடியாது. சில வீட்டில் படுத்து தூங்குவாங்க சனிக்கிழமை. ஆனாலும் ஆண்டவரை சேவிப்பதுக்கு என்ன வராது. நான் நிறைய சர்ச்சில் ஸ்தோத்திரம் பிரசங்கிக்கிறேன். நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தால் நேராக பைக்கை கொண்டு வந்து இறக்கி விட்டு போவாங்க. முடிஞ்ச உடனே சருன்னு பைக்கு வரும். யாரை ஏற்றுறதுக்கு, அம்மாமாரை ஏற்றுறதுக்கு என்ன செய்யும், அந்த டயத்துக்கு சிலர் கரெக்டாக ஃபோன் அடிச்சிருவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் என்ன இருக்கணும், நீ தனியாக ஜெபம் பண்ணா தான் வெளியே ஸ்தோத்திர சபையில் ஜெபத்தில் நாம் ஜெபிக்க முடியும். தனியாக ஜெபிக்காமல் இருந்தோமானால் கூட்டத்தின் நடுவில் நமக்கு ஜெபம் வரவே வராது. அல்லேலூயா. என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி, இரண்டாவது என்ன செய்யணும், ஜெபம் பண்ணி.
ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். ஜெபம் தான் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய குடும்பத்தில் ஜெயத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கையில் ஜெப வாழ்க்கை உண்டா? தனியாக ஜெபம் பண்ணுறீங்களா? ஸ்தோத்திரம். குடும்பத்தோடு ஜெபம் பண்ணுறீங்களா? பிள்ளைகளோடு ஜெபம் பண்ணுறீங்களா? நான் சொல்கிறேன், நீங்கள் பைபிள் வாசித்தாதான், நீங்கள் ஜெபம் பண்ணாதான் உங்கள் பிள்ளை பைபிள் வாசிக்கும், உங்கள் பிள்ளை ஜெபம் பண்ணும். அல்லேலூயா. இல்லை உங்கள்கிட்ட ஜெபம் இல்லைன்னா தாயை போல பிள்ளை நூலை போல. நம்ம நாடகம் பார்த்தோம்னா நம்ம பிள்ளைங்க நாடகம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். நம்ம ஜெபம் பண்ண எங்கள் அம்மா ஜெபம் பண்ணுறாங்க. சிஸ்டர் சொன்னாங்க பார்த்தீங்களா, எங்கள் அப்பா கூட்டு போகிற இடத்துலலாம் ஸ்தோத்திரம் என்னை பிரசங்கம் பண்ண விடுவாங்க. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நம்முடைய பிள்ளைகளை என்ன செய்யணும்? ஜெபம் பண்ண வைக்கணும். அல்லேலூயா. பிள்ளைகளை மட்டும் பைபிள் எடு, ஜெபம் பண்ணு. அது உங்களை பார்த்து கேட்கும், நீ முதல்ல பைபிள் வாசிக்க, நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. சிலர் இவங்க போக மாட்டாங்க, பிள்ளைகளை துரத்தி விடுவாங்க. சண்டே கிளாஸுக்கு போ, சர்ச்சுக்கு போ. ஸ்தோத்திரம். அது திருப்பி கேட்டுச்சுன்னா ஏன் சொல்ற? வேதனையோடு சொல்லுகிறேன். இன்றைக்கு கிறிஸ்துவ குடும்பத்தில் என்ன இல்லை? செல்லுக்கும் டிவிக்கும் அதுக்கு நேரம் இருக்கிறது நோண்டதுக்கு. ஆனால் ஜெபிப்பதற்கு என்ன இல்லை? தேசத்தில் எப்படிங்க சேமம் வரும்? அல்லேலூயா. தேசத்துக்கு சேமம் வரணும்னா, உங்க கிராமத்துக்கு சேமம் வரணும்னா, உங்க பிள்ளையுடைய வாழ்க்கையில் சேமம் வரணும்னு சொன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உங்களுடைய வாழ்க்கையில் என்ன இருக்கணும்? ஜெபம் இருக்கணும். எப்படி ஜெபம் இருக்கணும்? எரேமியா 9வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. எரேமியா 9வது அதிகாரம் 1வது வசனம். இங்க எரேமியா சொல்றாரு, என் தலை தண்ணீரும் என் கண்கள் வெறும் பாரம்பரிய ஜெபம் செல்லாது. நம்முடைய கண்களில் இருந்து தார தாரையா என்ன செய்யணும்? கண்ணீர் வரணும். நலமாய் இருக்கு. எரேமியா தீர்க்கதரிசி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் கண்ணீர் விடுகிற ஒரு தேவ மனிதன். அல்லேலூயா. தூங்கிட்டு இருக்கீங்களா? அல்லேலூயா. அல்லேலூயா. சிலர் எப்போ முடியும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க மாதிரி இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப நம்முடைய வாழ்க்கையில என்ன இருக்கணும் அப்படின்னு சொன்னா, கண்ணீரின் ஜெபம் இருக்கணும். கண்ணீர் ஜெபம் நம்முடைய குடும்பத்தை அசைக்கும், நம்முடைய பிள்ளைகளை அசைக்கும், நம்முடைய தேசத்தை கண்ணீர் ஜெபம் அசைக்கும். அல்லேலூயா. அசைக்குமா அசைக்காதா? கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் பிள்ளை ஜெபம் பண்ணிக்கோங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னால ஸ்தோத்திரம், ஒரு மதுரையிலிருந்து ஒரு லெட்டர் வந்து, எனக்கு அது எங்கே போனாலும் மறக்க முடியாது. ஒரு அம்மா எழுதிருந்துச்சு, எப்படி அட்ரஸ் கிடைச்சது தெரியல. எழுதி, ஐயா என் மகன் ரட்சிக்கப்படணும், என் மகன் மனம் திரும்பணும், அதுக்காக நீங்கள் 1 மாதம் என் மகனுக்காக உபவாசம் இருந்து என்ன செய்ய, ஜெபம் பண்ணுங்கன்னு ஒரு லெட்டர் எழுதுச்சு. யாருன்னே தெரியாது. நான் சொன்னேன், ஸ்தோத்திரம் சார், நான் ஒரு லெட்டர் போட்டேன், நான் 1 மாதம் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணதுக்கு ரெடி ஆயத்தமாக இருக்கேன். ஆனால் ஜெபம் பண்ணும்போது நீங்களும் 1 மாதம் என் கூட இருந்து ஜெபம் பண்ணணும்னு. என்ன செய்யணும்? 1 மாதம் என்னோடு கூட. நான் மட்டுமா? நீங்களும் வந்து முழங்கால் போட்டு என் கூட என்ன செய்யணும் 1 மாதமும். அந்த அம்மா அதுக்கு பதில் என்ன கொடுத்து தெரியுமா? ஐயா எனக்கு 1 நாள் கூட உபவாசமே இருக்க முடியாது. பாஸ்ட் 1 மாதம் இருக்கணுமா? 1 நாளைக்கு இருக்க முடியாதான். இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான். ஊழியக்காரங்க பார்க்குற ஊழியக்காரங்க எனக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க, எனக்காச்சும் ஜெபம் பண்ண மாட்டாங்களாம். உனக்கு பசிக்குன்னா நீங்கள் தான் என்ன செய்யணும், எனக்கு பசித்தா நான் தான் சாப்பிட முடியும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் என்ன இருக்கணும்? ஜெபம் இருக்கணும். அல்லேலூயா. ஜெபம் இல்லையா, ஸ்தோத்திரம், பிசாசு உங்கள் குடும்பத்தை பல விதத்தில் உடைச்சிருவான், பிரச்சனையை கொண்டு வருவான். போராட்டம் ஏன் தீரலை, ஏன் வேதனை தீரலை? நம்முடைய கண்ணீரின் ஜெபம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் எப்பேற்பட்டவனை அசைக்கும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அடுத்த வார்த்தை சிஸ்டர் சொல்கிறேன், ஸ்தோத்திரம், ஒவ்வொருவரும் ஜெபம் பண்ணும். ஜெப குறிப்பு நடத்தும், ஒவ்வொருவருக்கும் அந்த எண்ணம் என்ன செய்யணும்? பாரம் வரணும்.
ஸோ ஏதோ வந்தோம், கொஞ்ச நேரம் இருந்தோம், பாட்டு பாண்டோம், போனோம் அப்படின்னு அல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் வருகிறதற்கு ஒரு நோக்கம் இருக்கணும், முகாந்திரம் இருக்கணும். நான் வந்ததுக்கு முகாந்திரம் இல்லையா? அப்போ வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் நம்ம ஒவ்வொருடைய இருக்க. ஸ்தோத்திரம். நம்ம எவ்வளவு ஜனங்களை இந்த உலகத்தில் பாவத்தை பச்சை தண்ணீரால் பருகி கொண்டு இருக்கிறதை பார்க்கிறோம். பல விதத்தில் ஜனங்களுடைய நிலைமையை நம்ம கண்ணால் பார்த்து எடுக்கிறோம். இதெல்லாம் பார்த்து நமக்கு கண்ணீர் வர வேண்டாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. கண்ணால் பார்க்கமா பார்க்கலையா? ஸ்தோத்திரம். ஏன்னா அவருடைய நாமத்தை தரித்திருக்கிறோம். அவருடைய நாமத்தை தரித்திருக்கிறதுனால நமக்கு ஜெபம் இருக்கணும். இன்னொரு வசனத்தை வாசிங்க. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 21வது அதிகாரம் 6வது வசனம். ஆதலால் மனுபுத்திரனே என்ன செய்யணும்? இடுப்பு இன்னைக்கு முழங்காலே போச்சு. இப்போ எல்லாம் சப்ப முழங்கால் தான். எல்லாம் முட்டு வலி, இடுப்பு வலி, ஏன்னா எல்லா வலியும் என்ன செஞ்சுட்டு ஸ்தோத்திரம் வர்றதுக்கு காரணம் தெரியுமா? இந்த முழங்கால் முடக்காதனால தான் இப்போ எல்லா வலியும் வருது. சபையில் எல்லாத்துக்கும் இப்போ என்னது? சேர். ஸ்தோத்திரம். முன்னால் பார்த்தீங்கன்னா சபைகளில் நேர் முழங்காலில் தான் நிற்பாங்க. இப்போ அதெல்லாம் போச்சு. போச்சா போகலையா? இந்த ஜெபம் இல்லாதனால தான். ஸ்தோத்திரம். ஆர்சி சபையில் பாருங்க, அவங்க நேர் முழங்காலில் நிற்பாங்க. பார்த்துருக்கீங்களா? பெந்தகோஸ்து சபை மற்ற எல்லாம் சிஎஸ்ஐ எல்லாமே இப்போ என்ன ஆகிப்போச்சு? சேரில் தான் ஓடுது. அல்லேலூயா. ஏன் சேரில் உட்காந்துருக்கீங்க? கால் வலி. இங்கே தான் முட்டு மடங்குது இல்லையே. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் முழங்கால் முடக்கணும். இப்போ எப்படி ஜெபம் பண்ணணுமா? அதில் இடுப்பு நொறுங்கும்படி என்ன செய்யணும்? அழித்து போகிற ஆத்துமாக்களை குறித்து ஒவ்வொரு நாளும் என்ன விடணும்? பெருமூச்சு விட்டு ஜெபம் பண்ணணும். அவருடைய கண்ணுக்கு முன்னால பெருமூச்சு விட்டு அழுகணும். ஐயோ தேசம் அழிகிறதே, தேசம். இப்போ திரும்ப கொரோனா வருதுன்னு இருக்காங்க, ஜாக்கிரதையா இருங்க. ஜெபம் பண்ணிங்கன்னா அது போயிடும். இல்லைன்னா வந்து சோத்திர அத்தனை வாட்டி ஆட்டி படைக்க போகுது, பரவிக்கிட்டே இருக்குங்காங்க. அப்படி தானே டிவியில் பார்க்கல? ஜெபம்னு போ இடையில அப்படிதான் வந்து இது பயங்கரமாக எல்லாரையும் தாக்கும், அழிக்கும், நிறைய பேர் செத்து போயிடுவானா. சோத்திரம். ஜெபம்னு அதை கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பெருமூச்சு விட்டு என்ன செய்யணும்? நம்ம குடும்பத்துக்கு, நம்ம பிள்ளைகளுக்கு, நம்ம குடும்பத்தில் பிரச்சனை அழுதோ. ஆனால் ஸ்தோத்திரம், ஆண்டவருடைய பிள்ளைகள் அவருடைய நாமத்தை தரித்திருக்கிற நாம் மற்றவர்களை குறித்து நமக்கு என்ன இல்லை? என்ன இல்லை? அக்கறை இல்லை, பாரம் இல்லை. ஆண்டவரை அறியாதபடிக்கு ஜனங்கள் சங்காரமாகறாங்களே, அப்படிங்கிற ஒரு எண்ணம் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யுது? இல்லாமல் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ எப்படி ஜெபிக்கணும்? என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். அப்போ ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில் மிக முக்கியம். நேரம் இல்லை, அது அடுத்து சொல்கிறேன். விழித்திருந்து நம்ம ஜெபிக்கணும். லூக்கா வாசித்தமானால் நம்ம 21:36 லூக்கா 18:1 வாசித்தமானால் நாம் சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும். யாக்கோபில் வாசிக்கிறோம், எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷனாக இருந்தாலும் அவன் கருத்தா ஜெபம் பண்ணினான். நம்ம ஜெபம் பண்ணதில் என்ன இருக்கணும்? கருத்து இருக்கணும். ஒரு காரியத்துக்கு ஜெபம் பண்ணுங்கன்னா தோத்துறோம், உலகம் முழுவதும் ஜெபம் பண்ணிடுவாங்க. ஜெபம் பண்ண வேண்டிய காரியத்தை விட்டுருவாங்க. மற்ற ஒவ்வொரு காரியத்துக்கும் என்ன செய்வாங்க? தோத்துறோம். ஒவ்வொரு இடத்துக்காக சுற்றிட்டு வந்துடுவாங்க. ஒரு குறிப்புக்கு ஜெபம் பண்ண சொன்னால் 50 குறிப்புக்கு அடுத்து ஜெப குறிப்பையும் நடத்த முடியாமல் போயிடும். அல்லேலூயா. அப்படி ஜெபம் பண்ணுவாங்க. எதற்காக ஜெபிக்க சொல்கிறார்களோ அதுக்காக கருத்தாக என்ன செய்யணும்? ஸோ ஏன்னா ஜெபத்தில் வீண் வார்த்தையினாலே நம்ம என்ன செய்யக்கூடாது? அளம்பக்கூடாது. ஒரு பெரிய போதகர் ஸ்தோத்திரம், அவர் என்ன செய்தாரா, தங்களுடைய விசுவாசிகளை ஸ்தோத்திரம், சபையில் உள்ள ஒரு விசுவாசிக்கு உடம்பு சரியில்லை. அம்மா நீங்கள் 2 பேரும் போய் ஸ்தோத்திரம் அந்த ஆஸ்பத்திரியில் பெட்டில்
இருக்கிற திருநெல்வேலியில் நடந்தது தான். ஸ்தோத்திரம். ஆஸ்பத்திரியில் இருக்கிறவங்களுக்கு என்ன செய்யுங்க, போய் ஜோம் பண்ணிட்டு வாங்க. இவங்க ஆஸ்பத்திரியில் அவங்களுக்கு வாயில் மூக்கில் எல்லா இடத்துலையும் டீப்பு போயிட்டு மாட்டிருக்கு. இங்கே போயிருக்காங்க ஜோமனு தான் ஜோமனு 2 பேரும் ஜோமனில் அவங்களுக்கு மாட்டியிருந்த டீப்பெல்லாம் அத்து போட்டாங்களாம். நர்ஸு மாதிரி கஷ்டப்பட்டு மாட்டி வச்சுருக்காங்க. உடனே ஸ்தோத்திரம் அங்கேருந்த நர்ஸு அங்கே துணை டாக்டர் எல்லாம் முதல்ல இவங்களுக்கு வெளியே போய் அடித்து என்ன செய்யுங்க, ஆஸ்பத்திரியில் எப்படி ஜோம் பண்ணணும், வீட்டில் எப்படி ஜோம் பண்ணணும். ஸோ சிலர் ஜோம் பண்ணிட்டு ஊருக்கு போகணும், ஜோம் பண்ணால் அதுக்குள்ள பஸ் போயிடும், இல்லைன்னா ட்ரெயின் போயிடும். அப்படி என்ன செய்யக்கூடாது. அவர் சொன்ன காரியத்தை தான் நான் சொல்கிறேன். கடைசியாக பிடிங்கி போட்டாங்க, அவங்கள வெளியே அடித்து திரும்ப மாட்டி வச்சுருக்காங்க. அந்த போதகர் பெரிய மூத்த போதகர் ஸ்தோத்திரம், அவர் அந்த அம்மாவை பார்க்க போயிருக்காரு. போனேன்னு அங்கே டாக்டர் உள்ளே விட மாட்டேன்ட்டாங்க. இப்போ தான் 2 பேர் வந்தாங்க, எல்லாத்தையும் பிடிங்கி போட்டு போயிட்டாங்க. நீங்கள் அடுத்து பிடிங்கி போடுறதுக்கு வந்திருக்கீங்களா? நாங்கள் ஏதை சொல்லுகிறேன்னா, நம்முடைய ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபமாக இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம், கண்ணீரோடு ஜெபிக்கணும். அடுத்து ஸ்தோத்திரம், பெருமூச்சு விட்டு ஜெபிக்கணும். அடுத்து விழித்திருந்து என்ன செய்ய, ஜெபம் பண்ணுங்கள் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. லூக்காவில் 18 வாசித்தால் சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணணும். அடுத்து கருத்தாய், யாக்கோபில் வாசிக்கிறோம், கருத்தாய் ஜெபம் பண்ணணும். அடுத்து எப்படி ஜெபம் பண்ண தெரியுமா, நல்ல ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணணும். வாசிங்க எபேசியர் 6வது அதிகாரம் 18வது வசனம். இன்னும் 2 காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். எபேசியர் 6:18. எந்த சமயத்திலும் பலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினால என்ன செய்யணும். நம்ம ஜெபம் பண்ணுறது எப்படி இருக்கணும், செத்த ஜெபம் பண்ணக்கூடாது. ஸ்தோத்திரம். சிலர் ஆரம்பிக்கிறதும் தெரியாது, முடிக்கிறதும் தெரியாது. முடிச்சிட்டாங்களா ஆத்துமாவை அவங்க என்ன முடிச்சு ஆமீன் போட்டாங்களா போடலன்னு கூட என்ன செய்ய முடியாது, தெரியாது. அப்படி ஜெபம் பண்ணுவாங்க. அப்படி நம்ம ஜெபம் பண்ணப்படுது. நம்முடைய ஜெபத்தில் எப்படி ஜெபம் பண்ணணும், ஆவியினால ஜெபம் பண்ணணும். பாருங்க, அந்த ஐயா ஊற்று தண்ணீரை படிக்கும் போது எவ்வளவு உற்சாகமா, அந்த முதிர்ந்த வயதிலையும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவங்க அவ்வளவு உற்சாகமா பாடுறாங்க. நாம கையில் ஸ்தோத்திரம். இப்படி இருக்கக்கூடாது. நம்ம ஜெபம் பண்றதுல என்ன இருக்கணும், அனல் இருக்கணும். அல்லேலூயா. நம்ம ஜெபம் பண்ணிக்கிட்டு ஜெபம் பண்ணது பக்கத்தில் தூங்கி இருக்கிறவங்களும் முழிக்கணும். அல்லேலூயா. ஏங்க ஸ்தோத்திரம், நல்ல விறகு எரிஞ்சுக்கிட்டு இருக்க விறகு, நல்ல 2-4 விறகு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, அதில் 4 பச்சை விறகு தூக்கி வச்சாலும் அது என்ன செஞ்சிடும், எரியுமா, அணைஞ்சுவிடும். நம்ம நல்லா எரிய ஆரம்பிச்சோம்னு சொன்னால் ஸ்தோத்திரம், பச்சை விறகா ஜெபம் தெரியாதவங்களும் என்ன செஞ்சிருவாங்க, ஜெபம் கற்றுக்கொள்வாங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ 2வது காரியம், நம்ம வாழ்க்கையில் என்ன இருக்கணும், அவருடைய நாமத்தை தரித்து இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் என்ன இருக்கணும், 2 காரியம். 3வது 2 நாளாகமம் 7:14 வாசிங்க. 14. தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி முகத்தை தேடி. அப்போ 3வது காரியம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டியது என்னது தெரியுமா, தேவ முகத்தை தேடணும். அல்லேலூயா. ஸ்தோத்திர. சங்கீதத்தில் வாசிக்க, என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உடைய முகத்தை தேடுவேன் கர்த்தாவே. அப்ப ஆண்டவருடைய முகத்தை என்ன செய்யணும். இன்னைக்கு மனுஷனுடைய முகத்தை பார்த்து நம்ம ஏமாந்து போறோம். ஆனா தெய்வத்துடைய முகத்தை நாம் நோக்கி பார்த்தோம்னா, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவருடைய முகங்கள் என்ன செய்யல, வெட்கப்படல. நம்முடைய ஸ்தோத்திரம், நான் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய முகத்தை என்ன செய்யணும், மனுஷ முகத்தை நோக்கி பார்க்காதங்க, வெட்கப்பட்டு போகும். ஒரு தரம் ஒரு மனுஷன் உதவி செய்ய மறுதரம் செய்யாமல் போகலாம். ஆனால் எப்போது நிரந்தரமாய் நமக்கு உதவி செய்கிறவர், நிரந்தரமாய் கர்த்தருடைய முகத்தை பார்த்தோமானா, நமக்கு ஸ்தோத்திரம் ஒத்தாசை வரும். பர்வதத்துக்கு நேரம் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை வரும். அப்ப நம்முடைய வாழ்க்கையில 3வது இருக்க வேண்டிய காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவருடைய முகத்தை என்ன செய்யணும். மனுஷ முகத்தை நாம் தேடுகிறவர்கள் அல்ல, தெய்வ முகத்தை நாம் தேடுகிறவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. ஸ்தோத்திர. முகத்தை எப்படி தேடணும் தெரியுமா, வாசிங்க, அதுக்கு சொல்றேன். எரேமியா 29:13 வாசிங்க.
நான் ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 29:13. எப்படி தேடணும்? இந்த இப்படி போல இருதயத்தோடு அல்ல, ஆண்டவரை தேடுகிறது முழு இருதயத்தோடு. நீங்கள் என்னை தேடுவீர்களானால், என்னை தேடுகையில் ஆண்டவரை தேடுறது எப்படி? எப்படி? ஜெபத்துக்கு வர சொன்னாங்க அதனால போறேன், அப்படி இல்லை. முழு இருதயத்தோடு ஆண்டவர் என்ன செய்யணும்? அப்போ நம்ம ஆண்டவரை முழு இருதயத்தோடு தேடுவோமானால் நம்ம குடும்பத்துக்கு சேமம் இருக்கும், நம்முடைய பிள்ளைகளுக்கு சேமம் உண்டு, நம்முடைய தேசத்துக்கும் என்ன உண்டாகும். இன்னைக்கு தேடுது பணத்துக்காக, வசதிக்காக, வாய்ப்புக்காக, சுகத்துக்காக, இப்படி மற்ற உலக காரியத்துக்காக தான் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? தேடிக்கணும். முதலாவது தேவனையும் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். இப்போ நிறைய பேருக்கு பரலோகம் போகணுங்கிற இருக்கு மட்டும் ஒன்றா போதும். செத்த பிறகு வடக்கே தெற்கு யார் பார்த்துக்கிட்டு இருக்கா? பரலோகம் இருக்கு, நரகம் இருக்குங்கிறத கூட என்ன செஞ்சிட்டாங்க? இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை மறந்து போச்சு. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த தேவ பயம் இன்றைக்கு ஜனங்களுக்கு அற்று போய்விட்டது. என் அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஸ்தோத்திரம். மூன்றாவது காரியம், ஆண்டவரின் முகத்தை என்ன செய்யணும்? எப்படி தேடணும்? முழு இருதயத்தோடு தேடணும். ஓசியா 5:15 வாசிங்கன்னா, அவரை தேடும் போது நான் முதல்ல சொல்லணும், கருத்தாய் அவரை என்ன செய்யணும்? தேடணும். ஓசியா 5:15 நீங்கள் வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. நம்முடைய குற்றங்களை உணர்ந்து தேடணுமா? என்ன செய்யணும்? நம்முடைய வாசிக்கும் தங்களுடைய குற்றங்களை உணர்ந்து தேடு மட்டும் நான் ஸ்தானத்துக்கு என்ன செய்வேன்? திரும்பி போயிடுவேன். ஆபத்தில் கருத்தா தேடுவாங்க. ஆபத்தில் கருத்தா, வியாதி வந்தோடனே, பிரச்சனை வந்தோடனே ஆண்டவர் எப்படி செய்வாங்க? நல்லா இருக்கும்போது தேட மாட்டாங்க. வியாதி வந்த பிறகு ப்ரெஷர் ஏறிட்டு, சுகர் ஏறிட்டு, ஸ்தோத்திரம் உங்களுக்கு அந்த வியாதி இருக்குது இந்த வியாதி இருக்குன்னு சொன்னோடனே ஏசப்பா சுகம், நல்ல சுகமாக பலமாக வச்சிருக்கும் போது கர்த்தரை தேடுறதுக்கு என்ன இல்லை? உங்கள்கிட்ட தானே சொல்கிறேன், தேடுறதுக்கு என்ன இல்லை? மனம் இல்லை. நல்லா வச்சிருக்கும் போது நல்ல ஆண்டவரை தேடுங்க. ஸ்தோத்திரம். நல்ல கண்ணு தந்திருக்காரு, நல்ல பைபிள் வாசிங்க. ஸ்தோத்திரம். ஏன்னா கண்ணு தெரியாது போன பிறகு பைபிளை என்ன செய்ய முடியாது? வாசிக்க முடியாது. ஸ்தோத்திரம். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம ஆண்டவரை எப்படி தேடணும் அப்படின்னு சொன்னால், நம்முடைய குற்றங்களை, நம்மிடத்தில் என்ன தவறு இருக்கு, என்ன ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் இருக்கிறது என்று நான் உணர்ந்து கர்த்தரை தேடணும். தேடினால் சேமம் உண்டு. அப்படித்தானே போட்டிருக்கு. தேசத்துக்கு சேமத்தை தருவேன். தேசத்துக்கு சேமத்தை தருவோம் இல்லை, நமக்கு நம்ம குடும்பத்துக்கு ஆண்டவர் சேமத்தை என்ன செய்வார்? தருவார். அடுத்து அப்படி தேடணும். அடுத்து இன்னும் எப்படி தேடணும் அப்படின்னு சொன்னால், சங்கீதம் 63:1 வாசித்தோமானா, வாசிக்க பார்ப்போம். 63:1, நீர் என்னுடைய தேவன். எப்போ தேடணும்? அதிகாலையில் தேடுகிறவர்கள் என்ன கண்டடைவார்கள். அதிகாலையில் எந்திரிச்சு தேடுறீங்களா? நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் ஒரு நாள் ஆண்டவரே என்னை அதிகாலையில் எழுப்பி என்னை ஜெபிக்க வைன்னு ஜெபம் பண்ணிட்டு படுங்க, உங்களை தட்டி எழுப்புவாருங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த எங்கள் வீட்டம்மா வச்சுட்டு இருக்கேன். 36 37 வருஷமாக நான் ஊழியம் செய்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்கள் வீட்டம்மா முடித்து பல ஆண்டுகள் ஆனாலும் பேரம் பற்றி எல்லாம் எடுத்தாலும் இன்றைக்கு வரைக்கும் எங்கள் வீட்டம்மா என்னை ஒரு நாள் ஜோம் பண்ணதுக்கு எந்திங்கன்னு சொன்னனாலே கிடையாது. கரெக்டாக 3:30க்கு ஸ்தோத்திரம் டைம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் கரெக்டாக தட்டி எழுப்பிடுறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் தட்டி எழுப்புவார். நம்மளை யாரோ கூப்பிட்ட மாதிரி இருக்கும். ஸ்தோத்திரம். யாரோ கதவை தட்டுற மாதிரி இருக்கும். ஸ்தோத்திரம். நீங்கள் அதிகாலையில் எந்திரிச்சு ஜெபம் பண்ணி பாருங்கள். ஸ்தோத்திரம். காலையில் எந்திரிச்சு
நீங்கள் ஆண்டவரை தேடி பாருங்க, ஒரு புது பலன் இருக்கும். ஒரு இது அதிகாலையில் எழுந்திருந்து பறக்கிற பறவை, கொஞ்சம் கவனிங்க முடிச்சிடும். அதிகாலையில் எந்திரிச்சு பறக்கிற பறவை ரொம்ப தூரம் பறக்குமா? லேலோயா. இங்கே 7:30 ஸ்தோத்திரம் படுத்துக்கிட்டே என்ன செய்யுது? ஜெபம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது வாயும் கழுவுறது இல்லை, மோத்தையும் கழுவுறது கிடையாது. இங்கே வீச போயிருக்கும். அதை வச்சுக்கிட்டே என்னது? ஆண்டவரே என் பிள்ளைய பார்த்துக்கோ. எல்லாம் சுயநலமாக தான் இருக்கு. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருக்கு எப்போ தேடணும்? எப்போ தேடணும்? அதிகாலையில் தேடணும். அதிகாலையில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதத்தில் போட்டுருக்கு, காலையில் என் சத்தத்தை கேட்டறியவே. அவர் சொல்றாரு, காலையில் உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திரு. லேலோயா. நீ காலையில் தேடி பாருங்க, உங்க குடும்பத்திற்கு, உங்க பிள்ளைகளுக்கு, உங்களுடைய ஸ்தோத்திரம், உங்க கிராமத்திற்கு, உங்க நம்முடைய தேசத்துக்கு ஆண்டவர் என்னத்தை கொடுக்க முடியும்? சேமத்தை தருவார். சும்மா சேமம் வராது. ஸ்தோத்திரம் சும்மா வந்துட்டு போறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. நம்ம கர்த்தரை நல்லா தேடணும், அதிகாலையில் தேடணும். பொல்லாத வழிகளை விட்டு என்ன செய்யணும்? திரும்பணும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கடைசியா ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். வாசிக்க 2 நாளாகமம் 7:14. என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி, ஏன்னா இந்த வசனம்லாம் நமக்கு கேட்டு கேட்டு நிறைய முறை கேட்டு நமக்கு தெரிஞ்ச வசனம் தான். கேட்டு பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவருடைய பாவத்தை மன்னித்து அவருடைய தேசத்துக்கு சேமத்தை என்ன செய்வேன்? அப்ப 4வது காரியம், முக்கியமான காரியம், பொல்லாத வழிகளை விட்டு திரும்பணும். அல்லேலூயா. யாரு? உலக ஜனங்கள் அல்ல. அவருடைய நாமத்தை தரித்து இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கு பிரியமில்லாத பொல்லாத வழி நம்மிடத்தில் இருக்கவே கிறிஸ்துக்கு தான். இன்னும் நம்ம ஆயில கெட்டவத்தை போலியே, சண்டை போகலையே. தண்ணி பிடிக்கும் போது தெரியும், ஆற்று தண்ணி வந்த போது பிடிக்கும் போது போடுற சண்டை இதில் நமக்குள்ள காணப்படக்கூடாது. அல்லேலூயா. நம்மளை பார்த்து இந்த உலகம் என்ன சொல்லுது? நீங்கள் ஒரு கிறிஸ்டியனாக இருந்தால் அப்படி செய்யலாமா? ஒரு முறை நான் இங்கே சொல்கிறேன், எங்கள் சபையில் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். ஒரு முறை பாளையங்கோட்டையில் ஒரு வீட்டு மாடியில் ரொம்ப வருஷமாக அந்த இப்போ அவங்களுக்கு வயசாயிட்டு நடத்தலை. அதுக்கு என்னை கூப்பிடுவாங்க அடிக்கடி. எங்கள் பையனும் போயிருக்கிறேன், நானும் போயிருக்கிறேன். பல முறை பல ஆண்டுகள் எனக்கு தெரிந்த குடும்பம் தான். அவர்கள் அடிக்கடி என்னை கூப்பிடுவாங்க. அவங்க வீட்டு மாடியில் ப்ரேயரில் நான் செய்தி கொடுத்தேன். செய்தி கொடுத்து ஸ்தோத்திரம் வந்துட்டு மறுநாள் எங்களுடைய கடம்பூரில் எங்களுக்கு ஒரு சபை இருக்கிறது. இங்கேருந்து தாளையத்தில் பஸ்ஸு ஏறி நான் கடம்பூருக்கு பஸ்ஸில் போனேன். கைத்தாருக்கு அங்கேருந்து மாதிரி கடம்பூர் போகணும். அப்போ போகும்போது இப்போ 15 ரூபா 17 ரூபா டிக்கெட், அப்போ 10 ரூபா. அப்போது என்ன செய்தேன்னு சொன்னால் 10 ரூபா சில்லறை கொடுத்து, கொஞ்சம் கவனிங்க, அப்புறம் பிள்ளைகளை கவனிங்க. ஸ்தோத்திரம் 10 ரூபா கொடுத்து டிக்கெட்டை எடுத்துட்டேன். டிக்கெட் வந்தால் டிக்கெட்டை கொடுத்து அவர் டிக்கெட்டை கொடுத்துட்டு மீதி 90 ரூபாயை கொடுத்துட்டு என்ன செஞ்சிட்டாரு? இங்கே தான் இருக்கீங்களா? 90 ரூபாயை கொடுத்துட்டு போயிட்டார். டிக்கெட்டை திரும்ப முன்னால் போயிட்டார். எனக்கு கையில் வாங்கிட்டு, நம்ம 10 ரூபா தானே கொடுத்தோம், நான் பாக்கெட்டுக்களை பார்க்க, இல்லை 10 ரூபா தாளாக தான் இருக்குது, 100 ரூபா தாளே இல்லை, இதிலிருந்து தானே கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்தோத்திரம் இந்த டிக்கெட்டையும் மீதி 90 ரூபாயும் கையில் வச்சுக்கிட்டே இருந்தேன். இவர் டிக்கெட்டுன்னு போயிட்டு ரொம்ப நேரம் கழிக்க விட்டு, கொஞ்சம் கவனிங்க, அவர் திரும்ப டிக்கெட்டுன்னு பின் வாசலில் டிக்கெட் போடுறதுக்கு என்ன செய்கிறாரு? நான் பின்னால் ஏறி இருக்கிறேன். அவர் வரார். வந்தவொடனே அவர்கிட்ட சொன்னேன், சார் நான் 10 ரூபா தான் கொடுத்தேன், நான் 100 ரூபா கொடுக்கல, ஆனால் நீங்கள் 90 ரூபாயை என்ன செஞ்சிட்டீங்க? டிக்கெட்டு கொடுத்து 90 ரூபாயை கொடுத்துட்டீங்களே அப்படின்னு சொல்லி அவர் கையில் கொடுத்தேன். அவர் சொன்னார், தோத்துறோம், நான் கிறிஸ்டின் தான் சார், நீங்கள் நேற்று பெருமாள்புரத்தில் என்ன போட்டு பேசுகிறீங்க, நீங்கள் உங்கள் பிரசங்கத்துக்கும் உங்கள் வாழ்க்கைக்கும் சரியாக இருக்கா? பார்க்க வேணுனுக்கு தான் கொடுத்தோம் அப்படின்னாரு. பார்க்கணும், புரிஞ்சுதா புரியலையா?
வியானனுக்கு தான் 90 ரூபாயா? கர்த்தர் கொடுத்தார், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்ட்டு வச்சுக்கிட்டீங்களான்னு பார்ப்போம். நான் அங்கே நின்று கவனிச்சுக்கிட்டே தான் இருக்கீங்க, நீ வச்சுக்கிட்டு யோசிச்சிங்க. இப்போ வந்தோடனே ஸ்தோத்திரம் பார்த்தேன், பேண்ட்டுக்கெல்லாம் நம்ம 100 ரூபாயே இல்லையே, 10 ரூபா 20 ரூபா தாள் தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து என்கிட்ட கொடுத்துட்டீங்க. நான் தான் நீங்கள் அந்த பிரசங்கத்துக்கும் உங்கள் வாழ்க்கைக்கும் சரியாக இருக்கான்னு பார்க்கறதுக்கு வேணுனுக்கு தான் கொடுத்தேன்னாரு. நம்மளை உலகம் பார்த்துக்கிட்டே இருக்கு. அல்லேலூயா. நம்மளை ஆண்டவருடைய பிள்ளைகளா, ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்படி ஜீவிக்கிறோம் என்கிறதுக்கு என்ன செய்யுது ஸ்தோத்திரம். அவர் பார்த்த பஸ்ஸில் சில நேரம் அங்கே வரும்போதெல்லாம், பஸ் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி பார்த்து சிரிச்சுக்கிடுவார். அல்லேலூயா. அப்போ நம்மளை டெஸ்ட் பண்ணதுக்கு எத்தனை ஆட்கள் இருக்காங்க. அல்லேலூயா. அதுக்கு பிறகு சொல்கிறாரு ஸ்தோத்திரம், அந்த நீங்கள் செய்தி நேற்று கொடுத்தீங்களா, அவங்க வீட்டுக்கு பக்கத்து வீடு தான் என் வீடு அப்படின்னு எனக்கு குண்டை தூக்கி போட்ட மாதிரி இருந்துச்சு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பிரசங்கத்துக்கும் அதுக்கும் ஒத்து இருக்கான்னு பார்ப்புங்கிறதுக்கு கொடுத்தேன்னு சொன்னார். ஏதை சொல்லுகிறேன்னா, நம்முடைய பொல்லாத வழிகளை விட்டு என்ன செய்யணும், கர்த்தர் கொடுத்தாரு வச்சார் எடுத்தாருன்னு சொல்லிட்டு எதாட்டும் வஞ்சகமாக ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் நம்முடைய வாழ்க்கையில் வரவே கூடாது. தேசத்துக்கு சேமம் எப்போ வரும்? பொல்லாத வழிகளை விட்டு திரும்பணும். அல்லேலூயா அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க ஸ்தோத்திரம், பேப்பரில் பாருங்க, சாலமோன் வெட்டினார், சாமுவேல் கொத்தினார். பேப்பரில் வருதா வரலையா? ஆண்டவருடைய நாமம் உங்கள் மூலம் அல்லவோ தூசிக்கப்படுகிறது. இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் சரியா இருப்பார்கள், ஆனால் தேசத்துக்கு சேமம் உண்டாகும். உண்டா இல்லையா சொல்லுங்களேன். ஏன் இன்னைக்கு தேசத்துக்கு வரல? அங்க ஜபம் இங்க ஜபம், எல்லா இடத்துலையும் ஜபம் இருக்கிறது. ஜபம் ஸ்தோத்திரம் 24 மணி நேரங்காங்க, 74 மணி நேரங்காங்க. ஆனா எத்தனை ஜபம் பண்ணி தேசத்தில் எழுப்புதலை காண முடியல. ஏன்? பொல்லாத வழிகளை விட்டு என்ன செய்யல, திருமல. இன்னைக்கு சொல்றான் ஸ்தோத்திரம், உங்க வேதக்காரன் அப்படி பண்றான், உங்க வேதக்காரன் இப்படி பண்றான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட காரியத்துக்கு தேவ பிள்ளைகள் நாம் இடம் கொடுக்கவே கூடாது. தேசத்துக்கு பொல்லாத வழிகளை விட. அதுக்கு வசந்த வாசிங்க பார்ப்போம். ஸ்தோத்திரம் வாசிங்க. எப்படி நம்ம பொல்லாத வழிகளை விட்டு திரும்பணும் அப்படின்னு சொன்னால், புலம்பல் 3:40 வாசிங்க. இன்னும் ஒரு 2-3 வசனத்தை வேகமாக சொல்லி நான் முடிச்சிடுறேன். அவங்க சொன்னப்பட்ட நேரத்துக்கு கரெக்டாக. புலம்பல் 3வது அதிகாரம் 40வது வசனம். அவனுடைய வழிகளை, நம்முடைய வழிகளை என்ன செய்யணும்? நம்முடைய வழிகளை என்ன செய்யணும்? சோதித்து ஆராய். வேதனை உண்டாக்குற வழி, தேவனுக்கு பிரியமில்லாத எந்த வழி நம்மிடத்தில் இருக்குதான்னு சொல்லி நம்மளை என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? ஆராய்ந்து பார்க்க. என் அருமையான தேவனுடைய ஜனமே, ஸ்தோத்திரம். ஆண்டுடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்முடைய வழியை கொஞ்சம் என்ன செய்யணும்? நம்ம சரியாக இருக்கிறோமா, சரியாக வாழ்கிறோமா என்கிறத நம்மளை என்ன செய்யணும் சொல்லுங்களேன். நான் தாளத்தில் இல்லை எங்கள் தோத்துறோம். ஆண்டவர் அறியாத காலத்திலிருந்து இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு அதே சொந்த ஊரில் ஊழியம் செய்கிற மாதிரி தான் செய்கிறேன். பல காரியத்தில் எங்களை ஸ்தோத்திரம், எங்களையும் எங்களுடைய குடும்பத்தையும் டெஸ்ட் பண்ணுவாங்க. ஆனால் இம்மட்டும் ஆண்டவர் நிற்க கர்த்தர் பலந்து இருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. அப்போ நம்ம வழி சரியா இருக்கா? நம்ம பிள்ளைகள் சரியான வழியில் போறாங்களா என்பதை நம்ம என்ன செய்யணும்? மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க. சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் என்ன செய்யணும்? திரும்பணும். வழிகளை சோதித்து பார்த்து திரும்பினால்தான் தேசத்துக்கு என்ன உண்டாகும்? சேமம் வரும். அல்லேலூயா ஸ்தோத்திரம். இன்றைக்கு தேசத்தில் ஒரு சேமம் இல்லாத காரணம் என்ன? ஒயின் ஷாப்பு ஏழை எடுக்கிறது பார்த்தீங்கன்னா யாரு யாரு சொல்லுங்க? கிறிஸ்தவர். ஸோ செய்கிற நிறைய அக்கிரம காரியங்கள்லாம் இன்றைக்கு செய்கிறது ஆண்டுடைய பேரை தரித்தவங்க. ஏன் அதை சொல்லுகிறேன்னு சொன்னால், தோத்திரம், ஆண்டவரை வேதனைப்படுத்துகிற வழி நம்மிடத்தில் வரவே கூடாது.
அல்லேலூயா. அப்போ நம்ம வழி சரியா இருக்கிறோமா, சரியா நடக்கிறோமா, சரியான பாதையில் போறோமா என்று ஒவ்வொரு நாளும் சோதித்து நம்ம அதில் என்ன செய்யணும். இன்னும் பாருங்க, எப்படி நம்ம திரும்பணும் அப்படின்னு சொன்னா, பொல்லாத வழிகளை எடுத்து திரும்புவதுக்கு எரேமியா 4வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. இஸ்ரவேலே, நம்ம யாரு? நாம ஆவிக்குரிய இஸ்ரவேலே, நீ என்ன செய்யணும்? திரும்புகிறதற்கு மனதாய் இருந்தால் என்னிடத்துக்கு என்ன செய்யும்? அப்போ ஒவ்வொருவரும் எங்க திரும்பணும்? வேற அங்க பார்த்து இங்க பார்த்தெல்லாம் திரும்பக்கூடாது. ஆண்டவரை நோக்கி திரும்பணும். திரும்புவானால் தேசத்துக்கு சேமம் வருமா வராதா? வருமா வராதா? தோத்துறோம். முன்னால பார்த்து எங்கேயாட்டும் ஒரு சர்ச்சு, இப்போ சந்து பொந்துலாம் சர்ச்சு இருக்கு, ஆனால் சேமத்தை தான் காணும். அல்லேலூயா, அல்லேலூயா, தோத்துறோம். ஊருக்கு சாதிக்கு இப்படிப்பட்ட எத்தனையோ இடத்துல சபைகள் இன்னைக்கு நிறைய உருவாகிறது. ஆனால் தேசத்துக்கு என்ன வரல? சேமம் வரல. வெட்டிக்கிட்டு கிடக்காங்க, சண்டை போட்டுக்கிட்டு கிடக்காங்க, ஆண்டு விடாமல் தூசிக்கப்படும்படியாக நடக்காங்க. எனக்கு தெரிந்த ஒரு பிரதர், அவர் டூட்டிக்கு போயிருந்தார். ஒரு ஸ்தோத்திரம், இந்த டைல் சீசனில் ஒரு இது நடக்குமே தேர்தல், அதில் தோத்திரம். அவர் போயிட்டு அவர் ஆண்டவரை அறியாதவர் சொன்னார், பாஸ்டர் உங்களுக்கு தெரியுமானார். என்ன தெரியுமா? பெட்டி பெட்டியாக பிராந்தி பாட்டில் பெட்டி பெட்டியாக இறக்குறாங்க டாட்டா சுமால் அப்படின்னாரு. எதுக்கு சொல்லுங்க? பெட்டி பெட்டியா கொண்டு எதுக்கு இறக்குதாங்க? உலகத்தான் அல்ல. அவர் டூட்டியில் நின்று பார்த்துட்டு என்கிட்ட சொன்னார். சோத்திரம். ஏதை நான் சொல்றேன்னு சொன்னா, சோத்திரம், தேவ பிள்ளைகளாக இருக்க நம்முடைய வழியை என்ன செய்யணும் சொல்லுங்களேன். சர்ச்சுக்குள்ளே சண்டை, சோத்திரம், இப்படிப்பட்ட காரியம் நம்முடைய தேசத்தில் மாறணும். ஏன்னா என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் என்ன செய்யணும்? தாழ்த்தணும், ஜெபம் பண்ணணும். 3வது என்ன செய்யணும்? முகத்தை தேடணும். 4வது பொல்லாத வழிகளை விட்டு திரும்பணும். நம்ம திரும்பிட்டோம்னா தேசம் திரும்புங்க, தேசம் ரட்சிக்கப்படும், ஆண்டவருடைய பிள்ளைகளாய் மாறுவாங்க. நம்ம போய் சுவிசேஷமே சொல்ல வேண்டாம், நம்மளை பார்த்து வருவாங்களா வரமாட்டாங்களா? இன்னும் பாருங்க, ஸ்தோத்திரம், எப்படி திரும்பணும். அடுத்து யோவேல் 2:12 வாசிங்க. இன்னும் 2 வசனம் வேகமாக சொல்லி நான் முடிக்கிறேன். திரும்பினால் என்ன நடக்கும் அப்படின்னு. யோவேல் 2:12. இப்பொழுதே என்ன செய்யணும்? உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும், எப்படி? முழு இருதயத்தோடும் என்னிடத்துக்கு என்ன செய்யுங்க? அல்லேலூயா. என்னெல்லாம் செய்யணும்? உபவாசம் இருக்கணும். அல்லேலூயா. வருஷம் முழுக்க தின்னுட்டு தான் இருக்கோம். 365 நாளும் என்ன செய்யறோம்? 3 நேரமும் சாப்பிட்றோம். நம்முடைய வாழ்க்கையில் வாரத்தில் 1 நாள் 2 நாள் ஆகிலும் 1 நேரம் ஆகிலும் என்ன இருக்கணும் சொல்லுங்களேன். சுகர் பிரஷர் இருக்க முடியாதவங்களை பற்றி நான் சொல்ல. சோத்திரம், ஆண்டவர் நம்மளை உபவாசிக்கிறதுக்கு பலம் கொடுத்து இருப்பாரானா நம்ம உபவாசித்து ஜெபிக்கணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இவ்வகையான ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்திலிருந்து வேற எந்த விதத்திலும் என்ன செய்யாது, போகாது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில் ஜெபம் தேவை. எப்படி ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, முழு இருதயத்தோடு ஆண்டவரிடத்தில் திரும்பணும். திரும்பினால் தேசத்துக்கு சேமம், நம்ம குடும்பத்துக்கு சேமம், நம்முடைய பிள்ளைகளுக்கு. இல்லைன்னா ஐயோ எப்படி சொன்னடியே கேட்க மாட்டேன், சர்ச்சுக்கே வர மாட்டேங்குது, ஜோமே பண்ண மாட்டேங்குது, அழுது ஒவ்வொருத்தையே சொல்லிட்டு இருக்க தான் செய்யணும். சேமம் வர வேண்டுமானால் பொல்லாத வழிகளை விட்டு என்ன செய்யணும்? திரும்பணும். இப்போ 2 காரியத்தை சொல்கிறேன். ஒன்று, நம்ம பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் நடக்கக்கூடிய காரியம் 2 வாசிக்க. எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 33வது அதிகாரம் 11வது வசனம். 33:11. ஆண்டவர் உரைக்கிறது
என்னவென்றால், நான் துன்மார்க்கனுடைய மரணத்தை விரும்பாமல், துன்மார்க்கனுடைய வழியை விட்டு திரும்பி பிழைப்பதே. அப்போ ஸ்தோத்திரம், துன்மார்க்கத்திலே ஒருத்தன் மடிந்து போவதே அல்ல, அதை விட்டு அவன் திரும்பி வருவானாலால் பிழைப்பான். அல்லேலூயா. நம்ம அந்த உலகத்தில் கொள்ளை நோய் வந்தாலும் என்ன வந்தாலும் நம்ம இந்த உலகத்தில் வாழ வேண்டுமானால் ஆண்டவர் நம்மளை பிழைக்க வைப்பார். பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் நம்மளை பிழைக்க வைப்பார். பொல்லாத வழிக்குள்ள இருக்குன்னா படார் தான், எப்போ பீச உருவுதான்னு தெரியாது. அப்படிதானே? இந்த தாளைத்து பக்கத்தில் 2-3 பேர் கொஞ்சம் வயசு பையன், கல்யாணமே முடிக்கலை, நல்லா தான் ஸ்தோத்திரம், எந்த கெட்ட பழக்கம் இல்லை, ஸ்தோத்திரம் மாதிரி படப்படான்னு வந்துச்சு, உட்கார்ந்தா முடிஞ்சு போச்சு. பீடி கிடையாது, சிகரெட்டு கிடையாது, எந்த கெட்ட பழக்கம் கிடையாது. வாலி பையன், கல்யாணம் முடியாத பையன். ஆனால் நம்மளுக்கு ஆண்டவர் ஆயுஷ் நாட்கள் என்ன செஞ்சிருக்காரு? கூட்டி தந்திருக்கிறார். அப்போ பொல்லாத வழிகளை விட்டு நம்ம என்ன செய்யணும்? திரும்பினால் ஆண்டவர் நம்மளை பிழைக்க வைப்பார். அப்படித்தானே? சொல்லுங்கள், பிழைக்க வைக்க மாட்டாரா? பிழைக்க வைப்பார். பொல்லாத வழிக்குள்ளேயே நம்ம இருக்கக்கூடாது, நம்ம குடும்பம் இருக்கக்கூடாது, நம்ம பிள்ளைகள் இருக்கக்கூடாது. அதை விட்டு திரும்பணும், நம்மளை பிழைக்க வைப்பார். அடுத்து என்ன செய்வார் அப்படின்னு சொன்னால், யோனா தீர்க்க தரிசன புஸ்தகம் 3வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போம், முடிச்சிடும். அவர்கள் தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு, நினைவு மக்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார்கள் என்று அவங்களுடைய கிரியைகளை பார்த்து சொல்லியிருந்த, ஏன்னா அழிப்பேன்னு சொன்னார். ஆனா அதுக்கு அவர் அழிக்காதபடி மனம் மாறி அந்த என்ன செய்யுது? அழிப்பேன்னு சொன்னார். அழிச்சாரா? அழிக்கவே இல்லை. சோதங்குமார் பட்டணத்தை அழிப்பேன்னு அழிச்சாரு. ஸ்தோத்திரம். நினைவு ஸ்தோத்திரம். நோவா காலத்தில் ஸ்தோத்திரம் அழிப்பேன்னு சொன்னார். அழிச்சாரா? அழிக்கலையா? அழிச்சாரு. ஆனால் இதில் மனம் இறங்கினார். நம்முடைய ஆண்டவர் இரக்கத்தின் தேவன். இரக்கத்தின் ஆண்டவர் மனதுருக வேண்டுமானால் நம்ம பொல்லாத வழிகளை விட்டு என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம். நம்ம பிழைக்க முடியும். ஆண்டவருடைய இரக்கம் நமக்கு கிடைக்கும். அல்லேலூயா. நம்முடைய குடும்பத்துக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாகும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 4 காரியத்தை சொல்லுங்க. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் முதலாவது தாழ்த்தணும், 2வது ஜெபம் பண்ணணும். அடுத்த மாதம் நிறைய குறிப்பு ஜெபம் பண்ணுவீங்களா? அல்லேலூயா. ஜெபம் பண்ணணும். அடுத்து ஆண்டவருடைய முகத்தை தேடணும். வேற எந்த முகத்தையும் தேடிடக்கூடாது. தோல்வி தான் வரும். நம்முடைய ஆண்டவருடைய முகத்தை தேடணும். 4வது பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அங்கே நான் அவருடைய தேசத்துக்கு என்ன செய்வேன்? சேமத்தை தருவேன். நம்முடைய தேசத்துக்கு சேமம் வரணும்னா, நம்ம குடும்பத்துக்கு சேமம் வரணும்னா, பொல்லாத வழிகளை விட்டு திரும்புவானால் சேமத்தை கர்த்தர் தருவார். எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு ஒரு தெரிந்த வசனம் தான், தெரிந்த வார்த்தைகள் தான். ஆனால் இந்த 4 காரியத்தின்படி கர்த்தர் நமக்கு ஸ்தோத்திரம் கொடுத்த வார்த்தைக்காக அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்களாக இருக்கிறோம். ஓ ஸ்தோத்திரம். இந்த நாளிலே நம்மளை தாழ்த்துவோம்பா. ஓ ஸ்தோத்திரம். எல்லாரும் சேர்ந்து நம்ம ஜெபம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய முகத்தை தேடுகிற ஒரு அனுபவம். ஓ ஸ்தோத்திரம். பொல்லாத வழிகளை விட்டு திரும்புகிற ஜெபம் பண்ணுகிற அனுபவம். ஓ பொல்லாத வழிகளை விட்டு திரும்புகிற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகத்தக்கதாக எல்லாரும் வாயில திறந்து நல்லா எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் வாயில திறந்து, ஆண்டவரே இந்த கேட்ட வார்த்தையின்படி உம்முடைய நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனமாக உம்முடைய ஜனமாக இருக்கிறபடினால எங்களை மாற்றுக ஆண்டவரே என்று சொல்லி எல்லாரும் கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஜெபிப்போம். பரிசுத்தமும் இரக்கமும் அன்பு நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, இதுவரை பாடி துதிக்க ஆராதிக்க செய்த தேவன், ஆண்டவரே ஜெபித்த ஜெபங்களுக்கு பதிலை தந்த ஆண்டவர், இந்த நேரத்தில் ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே நீர் கொடுத்த வார்த்தைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்களுக்குள்ளே காணப்பட வேண்டிய 4 குணலட்சணங்களை
ஆண்டவரே இப்படி வார்த்தையின் மூலமாய் தியானிக்க கர்த்தர் உதவி செய்து காய்ச்சோம். கேட்டு அதை விட்டு விடாதபடி கை கொண்டு ஆண்டவரே எங்களுடைய இல்லங்களுக்கும் எங்களுடைய குடும்பங்களுக்கும் எங்களுடைய சபைகளுக்கும் எங்களுடைய தேசத்துக்கு ஒரு சேமத்தை நீர் தருமடியாய் கூட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே வந்த ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு பெரிய சேமத்தை தாரும் ஆண்டவரே. வியாதியோடு வந்திருக்கலாம், பிரச்சனையோடு வந்திருக்கலாம், கண்ணீரோடு வந்திருக்கலாம், கவலையோடு வந்திருக்கலாம், வேதனையோடு வந்திருக்கலாம். எல்லாருடைய வாழ்க்கையை சேமத்தை தருவீராக என்று ஜெபிக்கிறோம். உடைய வார்த்தை வெறுமையாய் போய் வெறுமையாக திரும்புவதில்லை ஆண்டவர். ஒவ்வொருக்களை கிரியை செய்வதாக என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரை வந்த எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வதியும், நடத்துகிற பிள்ளைகளை ஆசீர்வதியும், அருமையான ஐயாவையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே துதிக்கிறோம் ஐயா. பாடின இசை அமைத்த ஸ்தோத்திர எல்லா பிள்ளைகளையும் கர்த்தர் அதிகமாய் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே துதிக்கிறோம். எல்லா குடும்பங்களும் உமக்கென்று வாழ ஒரு பெரிய சேமம் ஆண்டவரே இருக்கிற எந்த பகுதியில் இருக்கிறார்களோ அந்த பகுதியில் ஒரு சேமத்தை கர்த்தர் கட்டளையிடுவீராக. பெரிய காரியத்தை செய்யும் மீட்பர் இயேசுவின் நல்ல நாமத்தினால கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.